துலுக்க பயல்கள், முகமதியர்கள். இவனுக்கு இந்த நாட்டில் என்ன வேலை? RSS பிஜேபி கூட நம்மளை பாகிஸ்தானுக்கு தான் போங்கிறான். நீங்க சொல்ற பெரியார் ஐயா ராமசாமி இவனை ஆப்கானிஸ்தானுக்கு போ சொல்லுன்ற. டேய் சொல்றா, எடுத்து காட்டுறா. பழனி பாபா ஒரு 10 வருஷம் உயிரோட இருந்திருந்தாருன்னா பெரியார் அவர் புதைச்சிருப்பாரு. கால கொடுமை ஒண்ணு பாருங்க. பார்ப்பனர்கள் எதிரி, பார்ப்பனர்கள் நம்மில் கீழான மக்கள் யாரு? ராமசாமி ஐயா நானு, எனக்கு கீழான மக்கள் எவனோ இருக்கான். நம்மில் கீழான மக்கள். ஒருத்தன் வர்றான், நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கும் யாரும் அடிமை இல்லைங்கிறான். அதான் அம்பேத்கர். இவர் எனக்கும் கீழான மக்கள். கிறிஸ்தவர், இஸ்லாமியர், இந்த 4 கும்பல், கூட்டல்ல, இந்த 4 மக்கள் இல்ல, கும்பல் நமக்கு எதிரிகள். இப்ப நான் ஒருத்தன் வந்தல்ல, இந்த இருக்கிற இவங்களுடைய வாரிசு ஒருத்தன் கிளம்பி வர, இந்த நம்மில் கீழானவர்ல, நம்மில் எந்த நம்மில்? நீங்க யாரு? இந்த கீழானவர்ல எவன் இருக்கான்? சரி, கிறிஸ்தவ இஸ்லாமிய எல்லாம் எதிரி ஆயிட்டான், நமக்கு எதிரிங்கிறியா? அந்த நமக்குல யாரு இருக்கா? இப்ப புரியுதா? ஏடா கிறிஸ்தவ இஸ்லாமிய எதிரி ஆயிட்டா சொல்லியிருக்காரா இல்லையாடா? அதுவும் பிறந்த நாள் செய்தியில தலைப்பு செய்தி. நான் பழனிமாவோட மாணவன், ஓகேங்களா? அப்ப அவரோட என்ன சொல்லியிருக்காருன்னா, பெரியாரையும் அண்ணாவை வச்சு பேசுற கட்சியில இணைஞ்சு அதுல பயணிங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அதை நீங்க வழி நடத்துவீங்களா? பெரியாரை பத்தி பேசி உங்களோட பேச்சை கேட்டிருக்கேன். பெரியாரையும் அண்ணாவையும் அவர் சொல்லல, அம்பேத்கரையும் பெரியாரையும் சொல்றாரு. நீங்க கேளுங்க. ஆமா, அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒப்பிடுவது தவறுங்கிறது என்னுடைய கோட்பாடு. மார்க்ஸ், அம்பேத்கர், பெரியார் எல்லாம் ஒப்பிடக்கூடாது. நீங்க விளங்கிடணும். அதை வச்சு அரசியல் நடத்துவீங்க, அதுல ஜாயின் பண்ணி அவரை வச்சு பேசுவீங்களா அப்படின்னு தான் நான் கேட்கிறேன். இல்ல இல்ல இல்ல, பெரியாரை பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. பெரியாரை பேசுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. பெரியாரை நான் நேரடி எதிரியாக, என் இனத்தின் எதிரியாக பார்க்கிறேன். அடிப்படையில் என் தாய்மொழி உலக மொழிகளின் தாயை, உலகம் போற்றி கொண்டாடுகிற ஒரு மொழியை, முதன் மாந்தன் பேசிய முதல் மொழியை, சனியன் அதை ஒழிக்கணும்னு சொல்லும் போது அந்த சனியனை ஒழிப்பது என் வேலையா இல்லை. அதை நீங்க கவனிச்சுக்கணும். நீங்க பல ஆயிரம் கேள்விகளை நான் எழுப்புகிறேன் பெரியாரிய தொண்டர்களை நோக்கி. நான் 12 ஆண்டுகளாக அந்த இயக்கத்தில் இருந்தவங்கிற முறையில தமிழர் என்று பேசுவது இன எழுச்சிக்கு எதிராக இருக்கிறது என்று பதிவு செய்கிறேன். தமிழர் என்று பேசுவது எந்த இன எழுச்சிக்கு எதிராக இருக்கிறது? முதல்ல பதில் யாரு கேட்டிருக்கா? இங்க பாருங்க ஐயா, அமருங்க, நான் சொல்றேன். 2000 ஆண்டுகளில் இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையாளன் தோன்றவில்லை என்பது மார்க்சுக்கான வரையறை. மார்க்ஸ்ங்கிற உலக மானுட குலத்துக்கு சிந்தித்தவன். அண்ணல் அம்பேத்கர் உலகிலே ஆக சிறந்த கல்வியாளர்களில் அண்ணல் அம்பேத்கர் ஒருவர். இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்ற கோட்பாட்டை முன்வைத்தது ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கோ சமயத்திற்கோ அல்ல, உலக மானுட குலத்திற்கு. அறிவை தேடி ஓடுங்கள், நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வரும் என்று அண்ணல் அம்பேத்கர் முன்வைத்தது ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்காக அல்ல, உலக மானுடத்திற்கு. அவருடைய சிந்தனை மானுட, எங்கெங்கெல்லாம் மானுட சமூகம் தாழ்த்தி வீழ்த்தப்பட்டிருக்கிறதோ அதனோட மேம்பாட்டிற்கு, உயர்வுக்கு சிந்தித்தது. மார்க்சுடைய கோட்பாடும் அதுதான். ஆனால் ஐயா ராமசாமி ஐயாவுடைய கோட்பாடு என்பது முழுக்க முழுக்க தமிழன் இதற்கு எதிராக சிந்தித்தது கோட்பாடு. நீங்கள் ஒரு கேள்வி அவர் சொல்லுகிறார், சமூக தொண்டாற்ற வருகிற ஒருவனுக்கு மொழி அபிமானம், தேசாபிமானம், இனாபிமானம் எதுவும் கூடாது என்றார். மொழி இல்லை, தேசம் இல்லை, இனம் இல்லை என்றால் சமூகம் எங்கிருக்கு? எந்த சமூகத்துக்கான தொண்டு? மொழி அபிமானம் இல்லை என்று சொன்ன நீங்கள் இங்கிலீஷ் மொழி மீது அபிமானம் கொண்டது ஏன்? தேச அபிமானம் இல்லை என்று சொன்ன நீங்கள் திராவிட நாடு கேட்டது ஏன்? ஈனாபிமானம் இல்லை என்று சொன்ன நீங்கள் பணத்தின் மீது மட்டும் கடைசி வரை அபிமானம் கொண்டிருந்தது ஏன்? இப்படி 1000 கேள்வி இருக்கு. நீங்கள் அடிப்படையிலேயே என் இனத்தை தமிழன் காட்டுமிராண்டி, தமிழ் மொழி காட்டுமிராண்டிகளின் மொழி, தமிழ் முட்டாள்களின் மொழி என்று எங்களை ஒரு காட்டுமிராண்டி கூட்டம், முட்டாள்களின் கூட்டம் என்று கட்டிவிட்டீர்கள். நீங்கள் வருவதற்கு முன்பே பாடிய எங்கள் பாட்டன் பாரதி, சிங்களம் புட்ககம் சாவகம் தீவு பலவினுக்கும் சென்றேறி அங்கு தங்கள் புலிக்கொடியும் மீன்கொடியும் நின்று சால்புற கண்டவர் தாய் நாடுன்னு பாடிட்டான்.
தமிழ் திரு நாடு தன்னை பெற்ற தாய் என்று கும்பிடடி பாப்பா, அமிழ்தில் இனியதடி பாப்பா, நம்ம ஆன்றோர்கள் தேசன்றான், எங்களை ஆன்றோர்கள்ங்கிறான். கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடுங்கிறான். நீதான் வந்து படிக்க வச்சேங்கிற. எதை படிக்க வச்ச? எதை படிக்க வச்ச? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிவகந்தாமை, 18 500 அகநானூறு புறநானூறு இதெல்லாம் எழுதணும்னு நீ படிக்க வச்சியா? உலகத்திற்கு வாழ்வில் தந்த வள்ளுவர் பெருமகனாரை நீங்க படிக்க வச்சீங்களா? அறிவு மூதாட்டி அவ்வையை நீங்க படிக்க வச்சீங்களா? யார் படிக்க வச்சது? யார் படிக்க வச்சது? படிக்காத ஒருவன் காமராஜ் பள்ளிக்கூடம் திறந்து எங்களை எல்லாம் படிக்க வச்சான். என்னைய படிக்க வச்சது அவனும் இல்ல. 5ஆம் வகுப்பு வரைக்கும் தான் அவன் கட்டின தொடக்க பள்ளியில நான் படிச்சேன். அதுக்கப்புறம் 6ஆம் வகுப்புல இருந்து கல்லூரி வரைக்கும் இளங்கலை பொருளாதார வரைக்கும் நீங்க படிக்க வச்சது இஸ்லாமிய பெருமக்கள். அவரை படிக்க வச்சாரு, அவரை பேசி அவர் பேசியாரு. எங்க அண்ணன் பழனி பாபா எடுத்துக்கிட்டு வரீங்க, அம்பேத்கரையும் பெரியாரையும் பேசாதவன் பேசுகிறவன் எவனா அவனை தலைமையேற்று போன்னு பெரியார பேசினவன் இன்னைக்கு எல்லாரையும் என்ன இவ்வளவு நேரம் என்ன பேசிட்டு இருக்கோம்? அதே என் அண்ணன் நான் இறந்தால் திராவிட முன்னேற்ற கழக இருவண்ண கொடியை போற்றி புதையுங்கள் என்று பேசியார். அதே என் அண்ணன் பழனி பாபா 2 பேச்சும் இருக்கேன் உடன் பிறந்தார்களே. அந்த காலகட்டம் என்ன, இந்த காலகட்டம் என்ன? அவர் என்ன பேசுறாரு? இறுதியா மானமுள்ள ஒரு தமிழன் திமுகவுக்கு ஓட்டு போடுவானா என்று கேட்டவரும் அவர். நான் மௌத்தானா என் மீது திமுக கொடியை போர்த்தி புதையுங்கள் என்று சொன்னவன் தான் இறுதியாக சொல்கிறான் மானமுள்ள ஒரு தமிழன் திமுக ஓட்டு போடுவானான். அது சொன்ன காலம் நான் எங்க இருந்தேன்? பெரியார பேசி வந்தேன், மார்க்ஸ் மேடைகள் இருந்தேன், எல்லா மேடைகள் இருந்தேன், திமுக இருந்தேன். நான் பிறக்கும் போது எங்க குடும்பம் எல்லாம் காங்கிரஸ், நான் வளர்றதுனால காங்கிரஸ், திமுக இருந்தேன். அப்புறம் எங்க வந்தேன்? ஏன் இங்க வந்தேன்? தவறு என்று தெரிந்த பிறகு அந்த தவறை சரி செய்யணும், இல்லை நாம சரியாக போகணும். அப்ப எனக்கு ஒரு பாதை வந்தது. பெரியார் அப்ப பேசினியே, இப்ப எதுக்கிறியே? அது நான் வழி நடந்த பாதை, இது நான் வழி நடத்தும் பாதை. இன்னைக்கு எங்க அண்ணன் பழனி பாபா இருந்தால் அவர் கூட நான் இருந்திருப்பேன், இல்லைன்னா அவர் தம்பி என்னோட இருந்திருப்பாரு. எனக்கு முன்னாடி இதையெல்லாம் அவர் அங்க நின்று பேசியிருந்திருப்பாரு, நான் இது போல கைதிட்டு இருந்திருப்பேன். இவங்களை ஒழிக்கணும்டா. எல்லாரையும் நம்பினார், காங்கிரஸை நம்பினார், இந்திரா காந்தியோட நட்பு, கருணாநிதி நம்பினார், எம்ஜிஆரோட நம்பினார், எல்லாரோட நட்பு. கடைசியா எங்க ஐயா ராமதாஸ் பின்னாடி போய் நின்னார், நட்பு. எவனுமே சரிவலடா இந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு, இது நாதியற்று நிக்குதடா, வழியே இல்லடா, நாமளே அரசியல் வலிமையாக மாறுவோம் நினைச்சா கொன்னுட்டான். இதான் நடந்தது. அவன் எந்த இடத்துல வீழ்த்தப்பட்டானோ அந்த இடத்துல அவன் தம்பி வந்து நின்னுட்டான். இதான் நடந்துச்சு. புரியுதா அவனுக்கு? அவன் களிமா சொல்லி இஸ்லாமா இருந்தான், நான் களிமா சொல்லாம இஸ்லாமா நிக்கிறேன். தட்சாலி வரானார். பெரியாரை யார் தலைமையேற்கவில்லையோ அவருடன் அரசியல் பழகாதீர்கள் என்று சொன்னதாக நண்பர் கேட்டார். இதே பெரியார் தான் பார்ப்பனர்களுக்கு பயந்து நம் இஸ்லாமியர்களுக்கு இடம் கொடுப்பது சகதியை விட மலத்தில் காய் வைத்து, பிராமணர் பார்ப்பனருக்கு பயந்து இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது சாணியில் கால் வைப்பதற்கு பயந்து மலத்தின் மீது வைத்ததற்கு இருக்கே என்று ஒரு இடத்தில் கூட என் உடன் பிறந்தார்களே, பெற்றோர்களே, அவர் நம்மளை இஸ்லாமியர் என்றே சொல்லல. துலுக்க பயல்கள், முகமதியர்கள், இவனுக்கு இந்த நாட்டில் என்ன வேலை? RSS பிஜேபி கூட நம்மளை பாகிஸ்தானுக்கு தான் போங்கிறான். நீங்க சொல்ற பெரியார் ஐயா ராமசாமி இவனை ஆப்கானிஸ்தானுக்கு போ சொல்லுன்ற. டேய் சொல்றா, எடுத்து காட்டுற. பழனி பாபா ஒரு 10 வருஷம் உயிரோட இருந்திருந்தாருன்னா பெரியார் அவர் புதைச்சிருப்பாரு. கால கொடுமை ஒண்ணு பாருங்க. பார்ப்பனர்கள் எதிரி, பார்ப்பனர்கள் நம்மில் கீழான மக்கள் யாரு? ராமசாமி ஐயா, நானு எனக்கு கீழான மக்கள் எவனோ இருக்கான். நம்மில் கீழான மக்கள் ஒருத்தன் வர்றான், நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கும் யாரும் அடிமை இல்லைங்கிறான். அதான் அம்பேத்கர். இவர் எனக்கும் கீழான மக்கள், கிறிஸ்தவர், இஸ்லாமியர், இந்த 4 கும்பல், கூட்டல்ல, இந்த 4 மக்கள் இல்ல, கும்பல் நமக்கு எதிரிகள். இப்ப நான் ஒருத்தன் வந்தல்ல, இந்த இருக்கிற இவங்களுடைய வாரிசு ஒருத்தன் கிளம்பி வர, இந்த நம்மில் கீழானவர்ல, நம்மில் எந்த நம்மில்? நீங்க யாரு? இந்த கீழானவர்ல எவன் இருக்கான்? சரி, கிறிஸ்தவ இஸ்லாமிய எல்லாம் எதிரி ஆயிட்டான், நமக்கு எதிரிங்கிறியா? அந்த நமக்குல யார் இருக்கா?
இப்ப புரியுதா? ஏடா கிறிஸ்தவ இஸ்லாமிய எதிரி ஆயிட்டா சொல்லியிருக்காரா இல்லையாடா? அதுவும் பிறந்த நாள் செய்தியில தலைப்பு செய்தி. நான் கேட்கிற எதிர்கேள்விகளுக்கு எழுப்புகிற கேள்விக்கு பதில் தான் சொல்லணும். அவதூற கிளப்ப கூடாது. சீமான தெரியாதா, அது பண்ணா தெரியாதா, அதெல்லாம் தெரியுமே, இங்க வா கேட்கறதுக்கு பதில் சொல்லு. என்ன அதுக்குதான் பதில் சொல்லு. தொண்டியிலிருந்து அஸ்பாக். பேரன்பு கொண்டு மண்ணையும் மக்களையும் எங்கள் அண்ணன் மீதும் இந்த சபையை நிறைத்து அமர்ந்திருக்கிற அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று கேட்கிறேன். கேள்வி கேட்பதற்கு முன்பாக, இந்த சமூகம் உங்களை பல்வேறு கோணங்களில் விமர்சித்த போதும், உங்களை புறக்கணித்த போதும், உங்களை அலட்சியப்படுத்தி ஏளனம் செய்த போதும், இந்த சமுதாயத்திற்கு ஏதேனும் சின்ன சிக்கல் பிரச்சனை என்று வந்தால் கூட முன்னின்று உளப்பூர்வமாக குரல் எழுப்பி எங்களோடு சேர்ந்து சண்டையிடுவீர்கள். மேலும் இந்த சமுதாய தலைவர்களே பழனி பாபா என்கிற மாவீரனை போற்ற மறுத்திருக்கிற சூழ்நிலையில் அவர்களை உங்களுடைய மேடைகள் தோறும் கொண்டு சேர்த்திருக்கிறீர்கள். இந்த இளம் தலைமுறையிடத்தில் கொண்டு சென்றிருக்கிறீர்கள். அதற்காக இந்த சமுதாயம் உங்களுக்கு என்றென்றும் நன்றி கடன் பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய அனுமதியோடு 2 கேள்வி கேட்க ஆசைப்படுகிறேன். ஒன்று, இலங்கையிலே நடந்த விடுதலை போது விடுதலை போது சரிதான், கிட்ட வச்சு விளங்குது பேசு. அதன் மீது பல்வேறு தரப்பட்ட மக்களுக்கு பல விமர்சனங்கள் கேள்விகள் இருக்கிறது. ஆனால் குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயத்திடம் இருக்கிற ஐயப்பாடு கேள்வி என்னவென்றால், அங்கு நடந்த இஸ்லாமியர்களுக்கும் விடுதலை புலிகளுக்குமான அந்த கான்ஃபிளிக்ட் இன்ன வரைக்குமே பேசு பொருளாகவும் விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்பட்டும் இருக்கிறது. அதை குறித்து இன்றைக்கு விடுதலை புலிகளுடைய முகமாக திகழ்கிற நாம் தமிழர் கட்சி என்ன நிலைப்பாட்டை இந்த இஸ்லாமிய மக்களுக்கு சொல்ல விரும்புகிறது? ஒன்று. இரண்டாவது, அப்போது விடுதலை புலிகளுக்கு இருந்த நோக்கம் என்ன? மேலும் வினை எதிர்வினை எப்படி இருந்தது என்பதை அண்ணன் உடைத்து பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இரண்டாவதாக சிறிய கேள்வி. சமீபத்திலே அரசியல் கட்சி தொடங்கியிருக்கிற விஜயும் அவருடைய ஆதரவாளர்களும் என்ன கேள்வியை கேட்கிறார்கள் என்றால், இப்போதுதானே அரசியலை ஆரம்பித்திருக்கிறார், இப்போதுதானே வந்திருக்கிறார், இவர் மீது இவ்வளவு காட்டமான விமர்சனங்களை நாம் தமிழர் கட்சி செய்ய வேண்டுமா? எல்லாரும் சீமானாக முடியாது, எல்லாராலும் உங்களை போன்ற பேச முடியாது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இவ்வளவு காட்டம் தெரிவிப்பதற்கான காரணம் என்ன என்பதை கேட்கிறார்கள். அவர்களுக்காக ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவனுக்கும் அரசியல் கட்சிக்கும் கருத்தியலும் கொள்கையும் எவ்வளவு முக்கியம் என்பதை ஒப்பிட்டு நீங்கள் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இல்ல, முதல்ல எல்லாரும் பேச மறுத்து விட்டுட்ட பிறகு ஏன் நீங்க பழனி பாபா தொட்டு பேசணுங்கிறதுக்கு முதல்ல விளக்கம் சொல்லணும். ஏன் அண்ணன் பழனி பாபாவை இவர்கள் பேச மறுத்தார்கள் அப்படிங்கிறதுக்கு, அவர் வாழுகிற காலங்களில் முதல்ல அவரை நீங்க புரிஞ்சுக்கணும். அவர் இப்ப என்னைய போல இங்க இருக்கிறவர்களை விட அவர் ஆகப்பெரிய கல்வியாளர். உலக நாடுகளின் எல்லா நாடுகளின் சட்டமும் அவருக்கு தெரியும். பல மொழிகளில் பேசக்கூடிய ஆற்றல் பெற்றவர், மிகப்பெரிய செல்வந்தர். ஒரு மாத வருவாய் மட்டுமே அவருக்கு 66 லட்சம், 3000 ஏக்கர்களுக்கு மேலாக அவருக்கு தோட்டம், அரண்மனை போல வீடு. அதையெல்லாம் விட்டுட்டு இந்த சமூக மக்களுக்காக பாடுபட வேண்டும் என்பதற்காகவே திருமணம் செய்யாமலே இருந்து 45வது வயதிலே அவர் கொல்லப்படுகிறார். இந்த நாட்டில் உசலம்பட்டியிலே இருக்கிற தெய்வ திருமணம் தாத்தா பேரில் இருக்கிற கல்லூரி, கமுதியிலே இருக்கிற கல்லூரி, திருநெல்வேலியில் இருக்கிற கல்லூரி எல்லாம் அவர்
நன்கொடையிலே கட்டப்பட்டதுதான் என்பதை நீங்க தெரிஞ்சுக்கணும். பேச்சின் ஓட்டத்திலே நான் விதைப்பதெல்லாம் கனிகள் அல்ல, விதைகள். ஒரு நாள் அது முளைத்து வரும். வீரியமிக்க எழுச்சி மிக்க இளைஞர் கூட்டம் எழுந்து வரும். அது ஒரு நாள் என்னை அடக்கம் செய்த இடத்திலே தோண்டி எடுத்து என் எலும்பு கொடுக்கு நன்றி செலுத்தும் அப்படின்னு. அந்த விதைகள்ல ஒண்ணுதான் நம்ம இப்ப எடுத்து எலும்பு கூட இல்லை, அவரு சிந்தனை எடுத்து நன்றி செலுத்திக்கிட்டு இருக்கோம். அவரை ஏன் இவர்கள் பேச கைவிட்டார்கள் என்றால், இருக்கிற இஸ்லாமிய இயக்க தலைவர்கள் மற்றவர் எல்லாருமே திமுகவிடத்திலே கூட்டணியில் இருப்பதால், கடைசி காலத்தில் அவர் கடுமையாக திமுகவை எதிர்த்து பேசிவிட்டதால், பழனிபாபாவை பேசினால் கூட்டணியிலே நமக்கு இடம் சிக்க தருவார்களா என்ற அச்சத்தில் அவர்கள் பேச தயங்கிவிட்டார்கள். நமக்கு அந்த குறை இல்லை. நாம் அரசிடத்திலே எழுப்பிய கேள்வி, நீ மதவாதத்திற்கு எதிராக போராடுகிறோம் என்கிறாய், மதவாதத்திற்கு எதிரான ஆட்சியவே செய்கிறோம் என்கிறாய். மதவாதத்திற்கு மத தீவிரவாதத்திற்கு எதிராகவே போராடி ஒருவன் உயிர் நீத்திருக்கிறான். யார் யாருக்கோ நீங்க வணக்கம் செலுத்துகிறீர்கள். பழனிபாபா அவர்களுடைய படத்தை வைத்து ஒரே ஒரு முறை ஒரு வணக்கத்தை செலுத்தலாம். அப்படி இருந்தால் நீங்க உண்மையிலே மதவாதத்துக்கு எதிரான ஒரு அரசு அமைப்பு என்று நம்ம கருதலாம். அவர்தான் மதவாதத்திற்காக போராடி தன் இன்னுயிரையே ஈகம் செய்தவர். அவரை போற்றல, அதனால நாம போற்றோம். அது காத்தான்குடியில நடந்தது. அது முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கணும், அது ஒரு துயரந்தோய்ந்த சம்பவம். தலைவர் கட்டளையின்படி தான் அது நடந்தது அப்படிங்கறத நீங்க நம்ப வேண்டியது இல்லை, அது தெரியாது. இங்க என்ன நடந்துருச்சுன்னா, போராட்ட தளத்துல அவன் நுட்பமா சிங்களன் இஸ்லாமிய மக்களை நமக்கு எதிராக திரித்து விட்டு இந்த போராட்டத்தில் பங்கேற்க விடாமல் தடுத்து சிக்கல் செய்து கொண்டிருக்கும் போது அண்ணனே சொன்னது, நாம் இந்த தேசத்தை, நமக்கான தேசத்தை அடைவோம், பிறகு உங்களுக்கு அந்த நாட்டுக்குள் ஒரு தனி நாடு வேண்டுமானாலும் நம்ம பிரித்துக் கொள்வோம், இணைந்து போராடுவோம் என்றதில் அந்த இணக்கப்பாட்டை சிங்களன் இப்ப எப்படி தமிழர்களை சாதி மதங்களாக பிரித்து திராவிடர்கள் இந்தியர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்களோ அதே நுட்பத்தை தான் அந்த சிங்களனும் கையாண்டார். அதுல அந்த பிரச்சனையில இங்கே இயக்கம், இங்கே முகாம் இருக்கிறது, இங்கே முகாமிட்டு இருக்கிறது, இந்த தகவல்கள் எதன் மூலமாக சிங்கள படைகளுக்கு போகுது என்றால் இந்த மக்களால் தான் போகுது என்றதை தெரிஞ்சு நம்பி அன்றைக்கு வழிபாட்டில் இருந்த மக்களை இன்னைக்கும் இருக்கிற கருணாதான் அதை இதே ராமேஸ்வரத்தில் பெரிய வணக்க கூட்டம் நடத்தும் போது பொது மேடையிலேயே பேசி விளக்கம் அளித்த அண்ணன், அந்த சம்பவத்திற்காக தமிழ் பேரின மக்களின் சார்பாக நான் வருந்துகிறேன், அதுக்காக மன்னிப்பு கேட்கிறேன் கூட நான் சொன்னேன். அது என்ன, இப்போ அந்த காயத்தை திருப்பி திருப்பி நம்ம பேசிக் கொண்டிருந்தால் இப்போதைக்கு சிங்களர்கள் நம் இஸ்லாமிய மக்களை என்ன பாடுபடுத்துகிறார்கள் என்று பாருங்கள். அங்க ஒரு தலைவர் பிரபாகரன் தலைமையில ஒரு படை இருந்த போது அவர்கள் பாதுகாப்பாக இருந்தார்கள். அங்கே யாரும் இல்லை என்ற போது அவர்கள் வாழ்வுக்கு ஆபத்து வருது. மதிப்பிற்குரிய நம்முடைய ஐயா அப்துல் கலாம் அவர்கள் இலங்கைக்கு பயணம் சென்ற போது, இன்றும் என்னுடைய அருமை நண்பர் பொன்ராஜ் அவர்கள் இருக்கிறார்கள், நீங்க கேட்டு பெறலாம், அண்ணன் சொல்றது உண்மையான்னு. ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய சொந்தங்கள் ஐயா அப்துல் கலாமை கூடி நின்று, பிரபாகரன் மாதிரி ஒரு தலைவன் எங்களுக்கு கிடைச்சது பெருமை, அவர் இல்லைனாலும் அவர் ஆவியாக வந்துனாலும் எங்களை அவர்தான் ஆள வேண்டும் என்று பேசியதை இவர் என்னிடத்தில் பதிவு செய்தார். இப்படி அந்த மக்கள் அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கார்கள் பிரபாகரன் மீது என்று அதை நம்முடைய ஐயா அப்துல் கலாம் அவர்களிடத்திலே பதிவு செய்திருக்கார்கள். இன்றைய சூழலில் தான் நீங்க பார்க்கணும், அந்த செயல் தவறு என்று நீங்க நினைத்தீர்களால் அதை நான் நியாயப்படுத்த தயாரா இல்லை, அதை விரும்பல. அது தவறாகவே இருக்கட்டும். அதுக்காக நீங்க காயம்பட்டது போல நானும் காயம்படுறேன், வருந்துறேன். அதை கடந்து இன்று இருக்கிற நம்முடைய பிள்ளைகள், வருங்கால பிள்ளைகள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு எது வாய்ப்பு என்று பாருங்கள். நான் எடுத்து வைக்கிற அரசியல் கோட்பாடுகள் இந்த மண்ணுக்கு, இந்த மக்களுக்கு பாதுகாப்பாக ஒரு பேரனாக இருக்கும். இந்த மகன் உண்மையும் நேர்மையுமாக இருப்பான் என்று நம்பினால் என் கைகளை பிடித்து எனக்கு அழுத்தி எனக்கு வலிமை சார். இவ்வளவு காலம் நம்பிவிட்டீர்கள் திமுகவை, இவ்வளவு காலம் நம்பிவிட்டீர்கள் அதிமுகவை. ஒரே ஒரு முறை உங்கள் மகன் என்னையே, உங்கள் உடன் பிறந்தானை நம்பி இந்த ஆட்சியை ஒரு முறை கொடுத்து பாருங்கள். நீங்கள் எப்படி சொல்வீர்கள், அன்னைக்கே இவன்கிட்ட கொடுத்திருக்கலாம் என்று எண்ணுகிற அளவிற்கு இந்த நாட்டை நிர்வகித்து காட்டு. தமிழர், நம் இன முன்னோர்கள்
ஏன் ஆட்சியாளர் உமர் சொல்றாரு, ஒருவன் திருடினான்னா கையை வெட்டுறாங்கிறார். அதுக்கும் பசிக்காக திருடினா ஆட்சியாளன் கையை வெட்டுறான்றார். ஆக சிறந்த எல்லோரும் போற்றத்தக்க, உலகம் நம்மை பின்பற்றத்தக்க ஒரு ஆட்சியை நம்மளால கொடுக்க முடியும். உங்களுடைய கேள்வி மிகச்சரியானது. அந்த சம்பவத்தை இப்போ என் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. தாத்தா முத்துராமலிங்க தேவருக்கும் வணக்கம் செலுத்துவான் சீமான், கொல்லப்பட்ட இமானுவேல் சேரன் தாத்தாவுக்கும் வணக்கம் செலுத்துவான் சீமான். கடந்த கால காயங்களை மறந்து எதிர்காலத்தை நோக்கி இந்த இன பிள்ளைகள் சமூக ஓர்மையை நோக்கி ஓடிக்கொண்டும் போது பழைய பகையவே திராவிடன் கிரி விட்டுக்கிட்டே இருப்பான். அப்ப அதை பேசிக்கொண்டே இருந்த பயனில்லை. அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகரணும். அதுல நீங்க காயம்பட்டிருக்கீங்க, அது மாதிரி கேள்விகள் ஒவ்வொரு தளத்திலும் எனக்கு எழுப்பப்படுது. அதுக்காக நான் வருந்துறேன். மறுபடி நான் ஒரு மன்னிப்பை, ஒரு பொது வருத்தத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இனி வருங்காலங்களில் நம் எல்லோரும் இணைந்து நின்றுதான் நமக்கான பாதுகாப்பான அரசியலையும் அதிகாரத்தையும் கட்டி எழுப்ப வேண்டும். தன்னை தற்காத்துக் கொள்ள முடியாதவன் வாழ்வதில் அர்த்தமில்லை என்கிறான் சார்லஸ் டார்வின். தகுதி உள்ளவை தப்பி பிழைக்கும் என்கிறான். சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட் என்கிறார்கள். நாம் தகுதி உள்ளவர்களாக மாற வேண்டும். என்னரும் இஸ்லாமிய சொந்தங்களுக்கு, என்னரும் பெற்றோர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது, திமுக தான் நமக்கு பாதுகாப்பு என்று நீங்கள் சொல்லுகிற போது அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பு இல்லையா என்ற கேள்வி என் போன்ற பிள்ளைகளுக்கு எழுந்து விடுகிறது. இந்த திமுகவை நீங்கள் பாதுகாத்து வைத்திருக்கிறீர்களா, அவர்கள் நம்மை பாதுகாக்கிறார்களா என்பதை நீங்களே உங்கள் மனச்சான்றை தொட்டு கேள்வி எழுப்பி பாருங்கள். அவர்களை பாதுகாப்பாக வாழவும் ஆளவும் வைத்திருப்பது நீங்கள் தான் என்பதை உணராத வரை இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் விடிவும் இல்லை, இந்த துயரங்களுக்கு ஒரு முடிவும் இல்லை. அதனால் ஆழமான கேள்வியை கேட்ட திருப்பி ஒரு கேள்வி, தம்பி விஜய் அவர்கள் வருகையை பற்றி. 15 ஆண்டுகளாக அண்ணன் எடுத்து வைத்திருக்கிற கோட்பாடுகளை நீங்கள் பார்த்தீர்கள். மொழி குறித்தோ, இனம் குறித்தோ, இந்த இனத்தின் வரலாற்று குறித்தோ, இந்த இனம் தூக்கி சுமந்து வந்த துயரம் குறித்தோ ஒன்றும் இல்லை. இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலையில் அவருக்கு ஏதாவது நிலைப்பாடு இருக்கா? இல்லை. இஸ்லாமிய மக்களின் உரிமை, சரியத்து, வக்பு வாரிய சட்டம், முத்தலாக்கு ஏதாவது நிலைப்பாடு இருக்கா? இல்லை. எதுலையாவது இருக்கா? கச்சத்தீவு திருப்பி எடுக்கணும். கச்சத்தீவு கொடுத்ததனால் வந்த காயம் 800 பேருக்கு மேல தாக்கி அழிக்கப்பட்டிருக்கார்கள். அந்த சாவின் வழி அண்ணன் முன்வைத்த கோட்பாட்டை தாண்டி ஒரு தத்துவத்தை வைத்து அவரையும் விட ஆகச் சிறந்த ஒரு கோட்பாட்டோடு நான் வருகிறேன் என்றால் கைதட்டி வரவேற்று முதல் தொண்டனாக இருக்க தயாராக தான் இந்த சீமான். நீங்க புரிஞ்சுக்கணும். நீ ஒண்ணுமே இல்லாம ஆன்றோர்களும் சான்றோர்களும் இருந்த அரசியல் செஞ்ச இந்த நிலத்தில் உலகத்திற்கு பொதுமறை தந்த மக்கள், அறத்தின் வழி நின்று வாழ்ந்த மறவர் கூட்டம், எப்பேற்பட்ட இனத்தின் மக்கள், எவ்வளவு பெரிய பேரறிஞர் இருந்த இடத்தில், இந்த இடத்தில் இவ்வளவு பெரிய கோட்பாட்டை வைத்து இந்திய திராவிட சூழ்ச்சிகளால் தாழ்த்தி வீழ்த்தப்பட்டு உரிமை இழந்து அடிமைப்பட்டு கிடக்கிற தமிழ் சமூகத்தில் இனச்சாவில் இருந்து கதலில் இருந்து பிறந்த மகன் கருணாநிதி, ஜெயலலிதா என்ற மிகப்பெரிய ஆளுமைகளை ஊடறுத்து 1.5 ஆண்டுகளுக்கு மேலே சிறையில் இருந்து 220 வழக்குகளை போடப்பட்டு ஏறாத நீதிமன்ற படிக்கட்டில்லை, தொழில் செய்ய முடியாது, கடவுச்சீட்டு இல்லை, ஒரு நாட்டுக்கு பறந்து செல்ல முடியாது, எங்கேயும் போக முடியாது, எல்லாத்தையும் விட்டு என் மொழி, என் இனம், என் நாடு, என் மக்கள், அவர்களின் எதிர்கால பாதுகாப்ப நல்வாழ்வு என்று நின்று ₹1 வாக்குக்கு காசு கொடுக்காமல் ஒருத்தருடைய ஆதரவு, இந்த சாதி சீமானை ஆதரித்தது, இந்த மதம் இவனை ஆதரித்தது, இந்த முதலாளி இவனுக்கு நிதி கொடுத்தான் என்று அது பிச்சை எடுத்து திரள் நிதி என்று திரட்டி, அதை கூட திமுக கேள்வி பண்ணும், பிச்சை எடுத்து கட்சி நடத்தி போராடி 4,50,000 வாக்கு 1.1 இருந்து 8.5 விழுக்காடு வாக்கை வாங்கி தனித்து நின்று அங்கீகாரம் பெற்ற ஒரே அரசியல் கட்சியா வந்து இவ்வளவு தூரம் ஏறி ஒரு கவனத்தை பெற்று இந்த திராவிட கட்சிகளை வீழ்த்தி மேலே ஏறி தமிழ் தேசிய அரசியலை கட்டி நிறுவலாம்ங்கிற போது திடீர்னு உள்ள வந்து திராவிடமும் தமிழ் தேசியம் ஒண்ணுதான், மறுபடியும் பெரியார், மறுபடியும் அண்ணா, மறுபடியும் எம்ஜிஆர் அப்படின்னா வரலாறு திரும்புதா, அங்கேயே சுத்துதா. தம்பி, திமுகவின் தோற்றுனர் பேரறிஞர் அண்ணா,
அதிமுக தோற்றுனர் ஐயா எம்ஜிஆர். 2 பேரும் படத்தை வச்சுக்கிட்டு எங்கிட்டு வரலாறு திரும்பும், நீ தான் திரும்பணும். உங்களுக்கு புரியுதா? திராவிடம் என்ற கோட்பாடு என்னரும் சொந்தங்களே, தமிழர் அல்லாதவர் வசதியாக வாழ்வதற்கும் ஆள்வதற்குமான கொண்டு வரப்பட்ட ஒன்று என்பதில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருத்தை ஏற்பவர் எதிர்ப்பவர் எவர்? இங்கே எதிர்ப்பவர் தமிழர் அல்லாதவர் பாதுகாப்பாக வாழ்வதற்கும் ஆள்வதற்குமாக கொண்டு வரப்பட்ட ஒன்றுதான் திராவிடம். திராவிடம் என்ற ஒன்றே கிடையாது. எப்படி பார்த்தாலும் சங்கி, நான் கூட சொன்னேன், சங்கி என்றால் கூட நண்பன் என்ற பொருள் வருது. திராவிடம் என்றால் எப்படி பார்த்தாலும் திருடன் என்றுதான் பொருள் வருது. எப்படி பார்த்தாலும் அந்த சொல்லே தமிழ் சொல் இல்ல, அது சமஸ்கிருதம். அப்ப அங்கிருந்த திருட்டு மாடல், அது தமிழ் இல்ல, ஆங்கிலம். எது? திராவிட மாடல் ஆட்சி. அது எதிர்க்கணும்னு ஒண்ணு இல்ல. நீ நான் கேட்கிற கேள்வியை சொல்லு. தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்கள். உன் தமிழில் என்ன இருக்கிறது? இப்ப நான் ஒரு தமிழன், இவர் தெலுங்கர் என் நிலத்தில் வாழ்றார், இவர் ஒரு கன்னடர் என் நிலத்தில் வாழ்றார், இவர் ஒரு மலையாளி, அவர் ஒரு மராட்டி, இவர் ஒரு பீகாரி, இவர் குஜராத்தி, எல்லாரும் என் தாய் நிலத்தில் வாழ்றாங்க. நீ கன்னடர், நீ உன் தாய்மொழி நீ கர்நாடகா. நீ இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு உன் தமிழில் என்ன இருக்குன்னு கேட்டா இவர்கள் மொழியிலாம் இருக்கு, என் மொழியில இல்லையாங்கிற கேள்வி எனக்கு வருமா வராது? கேரள கவிஞன், மலையாள கவிஞன் ஆத்தூர் ரவிவர்மா சொல்லுகிறான், உலகத்திலே ஆகச் சிறந்த இலக்கியங்களை தங்கள் தாய்மொழியிலே படிக்கிற வாய்ப்பை பெற்றவர்கள் கிரேக்கர்கள், சீனர்கள், அதையும் தாண்டி இந்தியாவில் தமிழர்கள் என்று சொல்றான். அவன் அடுத்த வரி சொல்றான், அந்த தமிழ் மொழி என் தாய்மொழியின் தாய்மொழி என்பதிலே எனக்கு பெருமை என்று பதிவு செய்யறான். நீ என் மொழியை சேனியன் ஒளிங்கிறான். அவன் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழிதல் இனிதானது எங்கும் இல்லை என்றான். இவன் பாப்பா நீ எனக்கு தந்த. எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? என் தாயை இழிவுபடுத்தியவனை தந்தை என்று போற்ற சொல்ற நீ. தமிழ் காட்டுமிராண்டி பாஷை பேசுற நீ யாரு? காட்டுமிராண்டி தானே. தமிழ் முட்டாள்களின் பாஷை பேசுற நீ யாரு? முட்டாள் தானே. நீ முட்டாள் காட்டுமிராண்டியா ஏற்கிறியா? பிறகு இப்ப திருப்பி நீ கூட்டிட்டு வந்தீனா, இங்க வாடா அப்படின்னு தொலைத்தோம், இங்க வாடா நீ என்னது? அப்புறம் எதையாவது தெரிஞ்சு வரணும்ல. காமராஜரை வச்ச, யார் காமராஜர் 10 நிமிஷம் பேசு. வேலுநாச்சியார வச்ச, யாரு வேலுநாச்சியார்னு ஒரு 10 நிமிஷம் பேசு. நீ மொத்தமாவே பேச அனுமதி கேட்கறதே 10 நிமிஷம் தான் கேட்கிற. தெரியுமாடா? ஏய், திருச்சியில இந்த போராடல அதுக்கு கேட்கறத 15 நிமிஷம் தான் கேட்டிருக்காப்ல. அரசு இன்னொரு 5 நிமிஷம் பேசிக்கன்னு கொடுத்துருக்குது. இதுக்கே சனிக்கிழமை சனிக்கிழமை வரைக்கும் மனப்பாடம் பண்ணணும், நடிச்சு பார்த்து வந்து பேசணும். அடுத்த சனிக்கிழமை சனிக்கிழமை பிக் பாஸ் மாதிரி சனங்கள் வந்து விஜய் வர்றாரு. இதுல வேற வேட்டைக்கு தான் வெளியில வருவியா? நீ வேடிக்கை காட்ட வர்றவனா இருக்க. ஒரு அடிப்படை தெரியுதா உனக்கு? நீ படிச்சிருக்கீல, அடிப்படை தெரியுதா? செத்த மிருகத்தை செத்ததை திங்காத சிங்கம். இதுல இருந்தே உனக்கு தெரியல. அது எந்த காலத்திலயும் வேட்டைக்கு போகாதரா. பெண் சிங்கம் தாண்டா வேட்டையாடி கொண்டாடும், அது செத்த தாண்டா முன்னாடி கொண்டாந்து போடும், அதை தாண்டா அது திங்குது. நீ வேடிக்கை பார்க்க வர சிங்கம், வேடிக்கை பார்க்க வர சிங்கமா இல்ல, வேடிக்கை காட்ட வர சிங்கமா இருக்க. கோட்பாட்டு அளவுல தான் எதிர்க்கிறேன். உறவளவுல நீ அண்ணன் தம்பி இல்லை நம்ம பேசுறோமா, சண்டை போடுறோமா? அப்ப எதிர்க்காம எப்படி? நீ பெரிய எதிரிகளோட மண்ணு கட்டி நான் முன்னேறி போகும்போது வெறும் திரைக்கவர்ச்சி வச்சு மூடலாம் போது ஏறி வந்த ஒரு எளிய மகன் எங்க அண்ணன் கமலஹாசனை குறுக்க விட்டாங்க. அதை அடிச்சு முன்னேறி போகும்போது இவர் வர்றாரு. வரும்போது முன்னாடி நிக்கிறவன்ட்டு என்ன பேசணும்? நல்லா படிக்கணும், பெற்றோர்களுக்கு நல்ல பிள்ளைகளா இருக்கணும், இந்த மது இந்த தீ பழக்கங்கள் இல்லாம இருக்கணும், ஒரு வேலையை தேடிக்கிறங்க, நமக்கு ஒரு காலம் வருது, நம்ம நல்லபடியா ஆச்சு, இப்படிலாம் பேசணும்ல. எவனாவது அவர் பேசுறத உட்கார்ந்து கேட்டு பார்த்திருக்கியாடா? தேட்டர்ல முதல் காட்சி கத்தவன்ல அதே தான். அப்புறம் ஏன எதிர்க்கிறீங்கன்னா, உனக்கு நண்பா நண்பி, எனக்கு தம்பி தங்கைகள், அவன் எதிர்காலத்துக்கு தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன். அவனை வந்து இப்படி பிற்றக்கூடாதுன்னு நினைக்கிறேன்.
அதனாலதான் கத்துறேன். ஏய் இருப்பா, உன் வேலை இல்லப்பா, இருப்பா. நான் இங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன்ல, குறுக்க வரும்போது வேணாடா இவன் வேற ஒரு இதுன்னா வருது. எதிர்க்க வேண்டிய தேவை எனக்கு என்ன வம்பா வருது? நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லி. இப்போ பாரதிய ஜனதா உன் கொள்கை எதிரி. முதல்ல உன் கொள்கையை சொல்லு, அது எதிரா இருக்கா இல்லையான்னு நான் சொல்றேன். ஏடா சிரிக்கிறா? ஏன் முதல்ல உன் கொள்கையை சொல்லுப்பா. என் கொள்கை எதிரி அது இல்லடா கொள்கை. எந்தெந்த கொள்கையில் உனக்கு எதிரி அதுதான் கொள்கை. திமுக அரசியல் எதிரி. எந்தெந்த அரசியலில் முரண்படுற? அப்போ அதிமுகவின் அரசியல் உனக்கு எதிரியா இல்ல.